ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன். சொல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு பயங்கரமான சம்பவம். விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அண்ட் கமருதீன் பேசக்கூடிய விஷயங்கள் வந்துச்சு. அதாவது காலையில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். ஸ்டார்டிங்கில் வந்து கமருதீன் தான் வந்து அந்த விஷயங்களை ஆரம்பித்தார். ஆனால் வெள்ளிக்கிழமை எபிசோட் அவங்க காமிக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்து டைரெக்டாக வந்து விஜய் பார்வதி கிட்டேருந்து அவர் விலகிற மாதிரியும், அதுக்கப்புறமா வந்துட்டு வினோத்கிட்டையும் அமித்கிட்டையும் சொல்கிற விஷயங்கள், அவள் வந்து என்னை வந்து குத்தி காட்டுறா, நான் வந்து அந்த செகண்ட்ஸில் நின்னது வந்து அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கான், அவள் செகண்ட்ஸ் நிற்கும்னு நினைக்கிறா அப்படின்னு சொன்னது. ஆனால் அதுக்கு முன்னாடி அமித் அவர்கள் இதை பற்றி பேசாத, அவள் புலம்புறதை நீ எடுத்துக்கோ, அவளை பற்றி எதுக்கு நீ மற்றவங்ககிட்ட பேசுகிற, இந்த மாதிரி சொன்ன விஷயங்கள் எதுவுமே காட்டலை. ஸோ அதுலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன அவங்க வந்து சொல்ல வராங்க அப்படின்ற விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து 2 பேர் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அதில் அவங்க கிளியராக சொல்கிறாங்க, அம்மா வந்து தனித்தனியாக விளையாடணும்னு சொல்கிறாங்க, அதை எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் சொல்லுன்னா, அதை எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் நீயே சொல்லு, நீ வந்து என்னை பற்றி குறையாக சொல்கிற மாதிரி இருக்குது, நான் வந்துட்டு வெறும் ரொமான்டிக்காக பேசுகிற மாதிரி சொல்கிறேன், என் மேலே வந்து பழிய போடுறேன், எனக்கு அது பிடிக்கல அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாரு, அரோராவை பற்றி இனிமேல் நீ ஏதாவது எடுத்தனா வாயில் அசிங்கமாக வருன்றாரு. அதாவது ஒரு லவ்வர் அப்படின்னா ஒரு 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 மதிப்பு வந்துடும். இப்போ நார்மல் பெண்களை பார்க்குறதுக்கும் அவங்க லவர் அப்படின்போது ஒரு ஸ்டெப்பு மேலே ஒரு மரியாதை கூடும், சரிங்களா? இங்கே எப்படின்னா முதல் கண்டஸ்டண்ட்டாக பார்க்கும்போது இருந்த மரியாதையும் இப்போ ஒரு லவராக பார்க்கும்போது மரியாதை கீழே இறங்குது. ரொம்ப மோசமாக பேசுகிறாரு, அநியாயத்துக்கு நிறைய வார்த்தைகளை விடுறாரு, நீ ஒன்றும் பெரிய அழகி ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி கலாய்க்கிறாரு, ரொம்ப மட்டமாக பேசுகிறாரு. அப்படியே போகிறாரு, திரும்ப வராரு. ஏய், நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கூடா, நீ இப்போ இது வரைக்கும் என்கிட்ட கேம் பேசியிருக்கியா? கேமை பற்றி பேசாமல், அதாவது லாஸ்ட் 3 வாரமாக இவங்க 2 பேர் இருக்கும்போது அவங்க கேமை பற்றி இது வரைக்கும் ஒன்றுமே பேசுனதில்லை. அந்த கோட் டாஸ்கில் கூட விஜய் பார்வதி தான் அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க, அதையும் அவர் ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டார். அப்புறமா தான் தெரியும் அது வந்து அரோராக்காக அவர் பண்ண விஷயங்கள் அப்படின்ட்டு. அதையும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வாதாட தெரியாதுன்னு ஒரு பொய்யை தான் வந்துட்டு விஜய் பார்வதி சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காரு. விஜய் பார்வதி வெளியே வந்தால் தெரிய போகுது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மாவும் சொல்லிட்டாங்க, உன்னுடைய ஃப்ரெண்டும் சொல்லிட்டாங்க, நம்ம தனியாக விளையாட போகிறோம், தனியாக விளையாடணுன்னா என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கேட்குறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை விட்டு விலகணுன்ற ஒரு மோட்டிவில் இருக்கார். அதே மாதிரி அந்த பொண்ணை பற்றி அசிங்கமாக மற்றவங்ககிட்டலாம் பரவிடணும், நான் வந்து அந்த பொண்ணால் தான் என்னோடய கேமே போயிடுச்சுன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுறாரு தெரியல. அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி ரொம்ப மோசமாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இன்னமும் உங்ககிட்ட ரொமான்டிக்காக மட்டும் பேசுகிறேன்னு சொல்கிறேன், அப்போ சொல்யூஷன் நீயே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நான் கேம் பற்றி பேசலைன்ற, ஆமாம் நீ பெரிய இவன்றாரு, எப்படி தான் அப்படி தான் நான் பேசுவேன், என்ன பண்ணுவேன்னு கேட்குறாரு, நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் அரோராவை பற்றிலாம் பேசுனா வாயில் ரொம்ப அசிங்கமாக வந்துடுறார், நிறைய பேசுகிறாரு. அதுக்கப்புறம் நான் வந்து என்கிட்ட ஒரு ட்ரூவான ஃபீலிங் இருந்ததுனால தான் நான் உங்ககிட்ட வந்து பேசினேன், அதையே நீ கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுகிறேன் அப்படின்னா ரொம்ப மோசமாக பேசிட்டே இருந்தார். அவங்களுக்கு மரியாதை அந்த கொடுக்காத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குச்சு. அப்புறம் அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டே வந்துட்டாங்க. பெஸ்ட் சூப்பராக வந்து முடிவு எடுத்து அவங்க பாட்டு வெளியேறிட்டாங்க, அவ்வளோதான். அந்த இடத்த விட்டு வெளியேறி போயிட்டாங்க. இவர் வந்து அப்படி நின்றுட்டுருக்காரு, முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் ஆரம்பிக்குது விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட். ஸோ நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அப்படியே விஜய் இப்போ இவர்கிட்ட பேசிட்டாங்க, கமருதீனுக்கு பேசி முடிச்சிட்டாங்களா, அதோடு அப்படியே வந்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறது பெஸ்ட்டு. இதுக்கப்புறம் விஜய் பார்வதியோட அந்த பழைய கேம் எடுத்து வந்தாங்கன்னா இன்னும் 3 வார காலம் இருக்குது. யாருக்கு நான் டிக்கெட்டு பின்னால் ஃபயராக விளையாண்டு அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபைனல் வாரத்துக்கு போவாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது. 3 வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. ஒரு வகையில் விஜய் பார்வதிக்கு ஒரு நல்ல விஷயங்கள், கமருதீனுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். நல்ல வேலை இப்போயாவது சண்டை போட்டு ஒரு விஷயத்துக்கு வந்து முடிவு கட்டினார். ஏன்னா சண்டை போடுவார். இப்போ அவர் இங்கே விஜய் பார்வதிக்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாரு, சண்டை போட்டால் ஆமாம் நான் தான் வரேன்னு. ஆனால் அமித் கிட்ட பேசும்போது என்ன சொன்னார், சண்டை போட்டு நான் பிரியலான்னு இருக்கேன்னு நினச்சிமாச்சு, நான் பேசலாம் உட்காந்து அழுவுறா, நான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிறா, அதை போய் கேட்டுறாதுன்னு வேறு சொல்கிறாரு. அப்போ எதை நம்ப முடியும் நம்ம? ஸோ இது நல்ல விஷயந்தான். பிரிஞ்சுட்டாங்க, இந்த காதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. தயவுசெய்து இனிமேல் ஒன்று சேர்ந்துறான்றது எல்லா ரசிகர்களோட கருத்து. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நல்ல முடிவு என்னை கேட்டிங்கன்னா விஜய் பார்வதி அங்கேருந்து கிளம்புனது ரொம்ப நல்ல முடிவு. அதோடு வந்துட்டு அவங்க கேமை பார்த்துட்டு தனியாக வந்துட்டு சூப்பராக முதல்ல எப்படி விளாட்றாங்க அந்த மாதிரி விளாடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.